have to find the maximum difference between even and odd. Okay, odd frequency. Okay, so நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா we have given a string in lowercase English letters. Okay, so that is what is given. What you have to find is the maximum difference between the frequency of A1 and A2. Okay, so A1 has a odd frequency, A2 has a even frequency. கண்டிப்பா odd frequency ஒரு நம்பர் இருக்கு, even frequency ஒரு நம்பர் இருக்கு. So இதோட மேக்ஸிமம் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆடா எந்த கேரக்டர் வந்திருக்குது, அது மேக்ஸிமமாக எத்தனை கேரக்டர் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ பார்த்தீங்கன்னா 5 தடவை வந்திருக்கு, ஆட் டைம்ஸ் வந்திருக்கு. ஓகே, அதேமாரி பி பார்த்தீங்கன்னா ஈவன் டைம்ஸ் 2 தடவை வந்திருக்கு. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆர்டர் எந்தெந்த ஒரு கேரக்டரோட கவுண்ட்டு, எந்த கேரக்டரோட கவுண்ட் ஆட் டைம்ஸ் மேக்ஸிமம் வந்திருக்கு. ஓகே, அப்புறம் இது வந்து ஆட் மேக்ஸ். அப்புறம் எந்த கேரக்டர் கவுண்ட் ஈவன் டைம்ஸ் வந்திருக்குது, அதுவே மினிமமாக வந்திருக்கு. ஸோ ஈவன் மினிமம். ஓகே, இது ரெண்டுத்தோடைய டிஃபரன்ஸ் தான் நமக்கு வந்து மேக்ஸிமமாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா சிம்பிள் லாஜிக், ஒரு 26 கவுண்டர் வச்சுக்கிட்டு ஒரு லெட்டரும் எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ 26 கவுண்டரில் ஏ எத்தனை வாட்டி வந்திருக்கு, பி எத்தனை வாட்டி வந்திருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சிடும். ரைட், அதுக்கப்புறம் அதில் லூப் அடித்து ஆட் மேக்ஸ் எவ்வளோ, ஈவன் மினிமம் எவ்வளோன்னு பார்த்துக்கணும். அப்போ ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணுற வேண்டியது தான். ஓகே, ஸோ இதுக்கு கோட் அடிக்கும்போது சிம்பிள் திங், ஃபஸ்ட்டு நமக்கு 26 கவுண்டர்ஸ் வேணும். ஸோ that is a frequency, right, is equal to new of int of 26. okay, so java la new int போட்டாலே all the array ல எல்லா வேல்யூவும் 0 ன்னு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணனும், we have to go through all the characters, கரெக்ட்டா? so for character c colon இந்த எஸ் கேரக்டர் அரே மாத்திடலாமா, 2 char array. ஸோ இப்போ இதில் இருக்கிற ஒரு கேரக்டராக வரும் நமக்கு, கரெக்டா? இப்போ நம்ம அந்த கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸில் போய் ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் அந்த கேரக்டர் மைனஸ் லெட்டர் ஏ, இந்த ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏனா அந்த கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் போகணும், கரெக்டா? ஏனா இண்டெக்ஸ் 26 கவுண்டர் வச்சுருக்கோம், கரெக்டா? ஏனா 0 இண்டெக்ஸ், பினா செகண்ட் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ 26 கவுண்டர் வச்சுருக்கிறோம், 26 கவுண்டர்ஸ். இதில் ஏன்றது இந்த இதில் வந்து ஏன்றது ஃபஸ்ட் கவுண்டர், பின்றது செகண்ட் கவுண்டர். அந்த இண்டெக்ஸில் போய் தான் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ ஃப்ரீக்வன்சி இந்த 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 அரே தான் நம்ம ஃப்ரீக்வன்சி, ரைட்? இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கை கேரக்டர் அரேவை கன்வெர்ட் பண்ணிட்டேன். இதில் இந்த லூப் எப்படி ஓடும்னா ஒரு கேரக்டராக கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஏ கிடைக்கும், அந்த இண்டெக்ஸ் எப்படி போகிறேன், ஏ மைனஸ் லெட்டர் ஏ. ஸோ ஏ மைனஸ் ஏ விச் இஸ் 0. ஸோ 0th இண்டெக்ஸில் போய் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், 0க்கு 1 ஆகிடும். அடுத்ததும் ஏ தான், இங்கே போய் திருப்பி 2 ஆக்கிக்கிறேன், இதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போய் இதை 5 ஆக்கிக்கிறேன். அப்புறம் பி வருது, கேரக்டர் பி மைனஸ் ஏ, இதோட ஆஸ்கி வேல்யூ மைனஸ் ஆகும். பி மைனஸ் ஏ என்ன, 1. ஏன்னா ஆஸ்கி வேல்யூ ஆஃப் ஏ வந்து 97, ஆஸ்கி வேல்யூ ஆஃப் பி வந்து 98. ஏன்னா கேரக்டர்லாம் ஆஸ்கி வேல்யூ தானே ஸ்டோர் ஆகும். ஸோ பி மைனஸ் ஏனா 98 மைனஸ் 97 1 வரும். அப்போ இண்டெக்ஸ் 1ல் போய் 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். திருப்பி அடுத்த வாட்டி பி வரும்போது இண்டெக்ஸ் 1ல் போய் திருப்பி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் 2, ரைட்? இப்போ சியில் போயிட்டு சி மைனஸ் ஏனா இண்டெக்ஸ் 2, ரைட், விச் இஸ் இங்கே போய் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன ஆகுதுன்னா 5 2 1ன்னு ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இதில் போய் நான் என்ன கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் ஆட் என்ன, மேக்ஸிமம் ஈவன் என்னன்னு கண்டுபிடிக்கணும், கரெக்டா? ஸோ அதுக்கு ஐ ஹேவிங் எ டிக்ளேர் max underscore odd. ஓகே, ஸோ நான் கம்பேர் பண்ணும்போது பெருசாக இருந்தால் இதை அப்டேட் பண்ண போகிறேன். ஓகேவா? அதுக்கு இது வந்து
integer classல we have to store the minimum value. அதே மாதிரி min even அதுல integer classல max value இருக்கும். ஓகே, இப்போ நான் லூப் அடிச்சு என்னுடைய மேக்ஸ் ஆட் இருக்குல்ல, ஆட் வேல்யூவாக இருக்குது அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என் ஃப்ரீக்வன்சியை லூப் அடிக்க போறேன். இன் கவுண்ட் ஃப்ரீக்வன்சி அரேவை லூப் அடிக்கிறேன். இப்போ என்னுடைய கவுண்ட் வந்து ஆடா இருக்கு. என் கவுண்ட் வந்து ஆடா இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணணும், என்னுடைய மேக்ஸ் ஆடை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ max odd is equal to math dot max of ஏற்கனவே இருந்த max odd இப்போ வந்திருக்கிற புது கவுண்ட், இது ரெண்டுத்தில் எது மேக்ஸோ அதை அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏற்கனவே இந்த மேக்ஸ் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வேல்யூ, மினிமம் வேல்யூ தான் போட்டு வச்சிருக்கேன். இன்டிஜர்லேயே எவ்வளோ மினிமம் வேல்யூ ஸ்டோர் பண்ணிமோ அதான் போட்டு வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஃபர்ஸ்ட் என்ன வரும், 5 வருமா? ஓகே, மேக்ஸ் ஆர்டர்னா மினிமம் வேல்யூ. ஸோ மினிமம் வேல்யூ பெருசா 5 பெருசா? 5 தான் பெருசு. ஸோ 5 மேக்ஸ் வேல்யூக்கு அசைன் ஆகிடும். ஓகே, என்டர். எல்ஸ் இப்போ ஈவனாக இருக்கு. ஈவனாக இருக்குன்னா நான் மின் ஈவன் அப்டேட் பண்ணணும். மின் ஈவன் எப்படி அப்டேட் பண்ணனா, மேத் டாட் மினிமமான வேல்யூ கரண்ட் வேல்யூ கமா கவுண்ட். இப்போ அடுத்ததை பார்க்குறேன், 2 இருக்கு. ஸோ 2 என் மின் வேல்யூ. இது மின் வேல்யூ ரொம்ப மேக்ஸிமம் வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தில் எது மின்னு? 2 தான் மின்னு. ஸோ மின் ஈவனில் 2 வந்துடும். ரைட், இந்த மாதிரி என் அரேல இருக்கிற எல்லா வேல்யூ லூப் அடிச்சு மேக்ஸ் வேல்யூவை ட்ராக் பண்ணிக்கிறேன், மின் வேல்யூவை ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைனலாக நான் என்ன பண்ணணும், ஓகே ரிட்டர்ன் மேக்ஸ் ஆட் மைனஸ் மின் ஈவன், அவ்வளோதான் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, இதில் ஒரு கண்டிஷன் வேணா நீ ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கன்ஸ்டன்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு 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 நம்பராவது இருக்குது ஆட் ஃப்ரீக்வன்சியில், ஒரு நம்பராவது இருக்குது ஈவன் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லியிருக்காங்க. சமே அந்த மாதிரி கன்ஸ்டன்ட்ஸ் இல்லை அப்படின்னா நீ -1 ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உனக்கு ஆடும் இல்லை ஈவன் இல்லை என்ன அர்த்தம்? இஃப் மேக்ஸ் ஆட் இஸ் ஈக்குவல் டு இன்டிஜர் டாட் மின் வேல்யூ ஆர். இப்போ மேக்ஸ் ஆட் இன்டிஜர் டாட் மின் வேல்யூ என்ன அர்த்தம்? ஆடு நம்ம ஆடு ஸ்ட்ரிங்கே இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஆடு இல்லைனாலோ இதை காப்பி பண்ணி இங்கே போட்டுடலாம். இது அசைன்மெண்ட் இல்லை, செக்கிங். ஏன்னா இந்த வேல்யூ அப்டேட் ஆகலாம் என்ன அர்த்தம்? ஆடு நம்பரே இல்லைன்னு அர்த்தம், இல்லை ஈவன் நம்பரே இல்லைன்னு அர்த்தம். அந்த டைமில் யூ கேன் ரிட்டர்ன் -1. ஓகே, let's run and see. ஓகே, ஸோ என்ன இஷ்யூ அப்படின்னா நம்ம கவுண்டர்ஸ் வச்சுருக்கோம்ல, நம்ம இதில் இப்போ எத்தனை கவுண்டர் இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ப்ராப்ளத்துக்கு we will have only அதாவது ஏல வந்து 5 இருக்கும். முதல்ல 26 கவுண்டர் இருக்குது. 26 கவுண்டரில் A 5 இருக்கும், B 2 இருக்கும், C 1 இருக்கும். நம்ம இதை ஆடான்னு பார்க்குறோம். ஓகேவா? ஆடாக இருந்துச்சு அப்படின்னா அதை மேக்ஸிமம் வேல்யூவை ட்ராக் பண்ணிக்கிறோம். ஈவனாக இருந்தால் ஈவனுடைய மினிமம் வேல்யூவை ட்ராக் பண்ணிக்கிறோம். ஆனால் இதில் ஒரு இது என்னன்னா, இதுக்கப்புறம் மற்ற எல்லா வேல்யூமே 0 இருக்கும். ரைட், நம்ம ஃப்ரீக்வன்சி தான் 26 எலிமெண்ட்டுக்கும் போகிறோம், மற்ற எல்லா வேல்யூவும் 0 இருக்கும். ஸோ அப்போ 0 வரும்போது 0 வந்து மாட் பண்ணும்போது 0 வந்துடும். ஸோ அதனால் எல்ஸுக்கு வந்து மினிமம் அப்டேட் பண்ணிடுறோம், மினிமம் 0ன்னு அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ 5ம் மினிமம் வேல்யூ 0ன்னு போட்டு 5 - 0 5ன்னு வருது அவுட்புட். ஸோ நம்ம 0வாக இருந்துச்சுன்னா நம்ம கவுண்டே பண்ணலன்னு அர்த்தம், அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. அதனால் 0வாக இருந்தால் கண்டினியூ பண்ணிடுறேன். ஸோ இந்த லாஜிக்கே வராது, மேக்ஸ் மின்னே அப்டேட் ஆகாது. ஸோ இப்போ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு.